அந்த காலத்து ரிஷிகளுக்கு மந்திர திரஷ்டா என்று பெயர் இருந்தது. அது என்ன மந்திர திரஷ்டா? மந்திரங்களை பார்த்தவர்கள், மந்திரங்களை பார்க்கக்கூடியவர்கள் என்று பொருள். மந்திரங்களை பார்ப்பது என்றால் எப்படி பார்க்க முடியும்? இது என்ன பெரிய விஷயம்? மந்திரங்களை எழுதி வைத்துக்கொண்டு பார்க்கலாமே. ஏட்டிலே எழுதி வைக்கலாம், காகிதத்தில் எழுதி வைக்கலாம், கல்லிலே பொறித்து கூட வைக்கலாம் என்று எண்ணுகிறீர்களா? அந்த காலத்தில் எழுதுகிற வழக்கம் எல்லாம் இல்லை. வேத மந்திரங்களுக்கே எழுதா கிளவி என்றுதான் பெயர். எழுதப்படாதவை. குருவினிடத்திலே இருந்து சிஷ்யனுக்கு, அவரிடத்திலே இருந்து அவருடைய சிஷ்யருக்கு என்று பரம்பரை வழியாக, மரபு வழியாக வேதங்கள் கொடுக்கப்பட்டனவே தவிர